அது ஒரு போர் யானை. ரொம்ப நாட்களாக அது போரில் ராஜாவை ஏற்றின்னு போகும். அப்போது அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடிப்பாள் இல்லையா? போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முரசு மாதிரி கொட்டுவாள். அது கொட்டினோடனே யானை உட்காந்துருக்கோம், நின்றுருக்கோம். அது சுறுசுறுப்பாகி பைக்கில் நின்றுக்கும், ராஜாவை ஏற்றிக்கும், போர் புரியும். போர் புரியத்துக்கு அது மேலே ஏறி போர் புரியுமா, வெற்றி பெறுமா. வெற்றி பெற்றதும் அந்த யானைக்கு பழங்கள் இழங்கள் அதுக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவான் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த பட்கா வீட்டுக்கு வந்துடும். இந்த யானை பல வருஷங்களாக அந்த மாதிரி நல்லா போர் புரிஞ்சுருக்குது. போர் புரியறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குது அந்த ராஜாவுக்கு. இப்போ என்ன பண்ணிது அப்படின்னாக்க, ஒரு முறை என்ன பண்ணிட்டு காட்டுக்கு ராஜாவோட அந்த யானை மேலே ஏறி போனோம். அந்த ராஜா கொஞ்சம் அந்த யானையை ஒரு பக்கம் நிற்க வச்சுட்டு ராஜா என்னமோ வேட்டையாட போய்கிச்சு. யானை என்ன பண்ணிட்டு அப்படியே நடந்து போய் பெரிய பாதாளத்தில் விழுந்து பீம் 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 பீம்னு கத்துறது பாவம். யானை ராஜாக்கா ரொம்ப வேதனையாயிடுது. எவ்வளோ போர்களை நமக்கு போர் புரியத்துக்கு வெற்றி பெற்று கொடுத்த யானை இவ்வளோ பெரிய பள்ளத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆட்களெல்லாம் விட்டு அந்த யானையை தூக்க பார்த்தான். அதுக்கு என்ன நல்லா ராஜா தானே, அவனுக்கு என்ன பணமா காசா, என்ன கஷ்டம், என்ன அவன் சொன்னான் நான் கஷ்டா நாடத்தையும் இல்லையா, எல்லாம் பண்ணி பார்த்தான். ஆனால் அந்த யானையை அதுலேருந்து தூக்கவே முடியல. யானையும் கத்துன்னு கத்தின்னு இருக்குது. ராஜாவை கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருக்கான். அப்புறம் மந்திரிகாவெல்லாம் என்ன பண்ணால் சமாதானப்படுத்தினேன். ஆச்சு, அது ரொம்ப பெரிய யானையாகவும் ஆயிடுச்சு. பல போர்களை அவனுக்கு வெற்றி பெற்று கொடுத்துருக்கு, அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் இப்போ அதை நம்மளால் தூக்க முடியாத நிலைமை தான். என்ன பண்ண முடியும்? மனசை சமாதானப்படுத்திட்டு நம்ம நாட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். வேட்டையாடிது போரும் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவனுக்கு மனசு வரல. யானை இல்லாமல் நான் நாட்டுக்கு திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஒரு வயதான மந்திரி அங்கே வந்தார். அவர் என்ன சொன்னார், எல்லாரும் போர் முரசை எடுத்து அடிங்க, இப்போ போருக்கு புறப்படணும் அப்படின்னு. இப்போதான் போரே வரலையே, என்னத்துக்கு அப்படின்னு கேட்டார் ராஜா. எல்லாரும் இந்த காட்டில் இந்த போர் முரசை எடுத்துன்னு அடிக்க சொல்லுவார். இல்லை சரி, ஏதோ வயசான ஏதோ சொல்கிறேன், அதுதான் அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் போர் முரசு நடிக்க ஆரம்பிச்சோடனே அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்கிற யானைக்கு உடம்புல வேகம் வந்தது. இந்த மாதிரி சத்தம் கேட்குச்சது அது என்ன பண்ணுவோம், கிடுகிடு கிடு 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 கிடுன்னு ஓடி போய் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கும். இப்போ அது மனசில் என்ன தோணுது, போர் வந்துடுது, ராஜா அழைச்சிட்டு நம்ம போருக்கு போகணும், இங்கே கிடக்கூடாது நம்ம அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அது உடம்புக்குள்ளே ஏற்பட்டு போச்சு. அது என்ன பண்ணிட்டு அப்படி முயன்று இப்படி முயன்று இப்படி முயன்று இப்படி முயன்று தலைகடா நின்று அங்கே பிடிச்சி நின்று இங்கே பிடிச்சி நின்றுண்டு அது ஏறி வரத்துக்கு பிரயத்னம் பட ஆரம்பிச்சுது. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிறவெல்லாம் என்ன பண்ணால் அது ஏறி வரத்துக்கு உண்டான மரப்பலகைகள், அந்த பிடிகள், அது எப்படி யானை எப்படி பிடிச்சிக்கும், எப்படி பண்ணுமோ அதுக்கு ஒரு வாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கு ஹெல்ப் பண்ணினா அந்த யானை அதில் ஏறி ஜிங்குன்னு மேலே நின்று குடு ராஜா கிட்டடி அப்படின்னு கத்துறது. ராஜா அது மேலே ஏறி உட்காந்து அது காது, முகம், தலை, தொப்பை, வால் எல்லாத்தையும் முத்தமிடுறான். யானை யானை யானை, நீ யானையா, நீ உங்களோட தம்பிடா சொல்லி அழறான். இது எப்படி நடந்தது கேட்குறான். அப்போ தான் அந்த வயதான மந்திரி சொல்கிறான், இந்த யானைக்கு நம்ம பண்ணுற எந்த முயற்சினாலையும் அது வரல, அது வழக்கமாக பண்ணிட்டு இருந்த அந்த வேலையை பண்ணி 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 அதுக்கு பழக்கம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே நிற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் அதுக்குள்ளே கிளம்பித்து. அந்த உத்வேகம், அதாவது கோழி எவ்வளோ நேரம் அடக்காக்கலாம், முட்டையிலேருந்து வெடிச்சுன்னு வரணும் அப்படின்னு கோழிக்கு ஆசை இருந்தால் தான் வெடிச்சுன்னு வரணும். அந்த மாதிரி உத்வேகம் வர்றதுக்கு நமக்குள்ள சில சந்தோஷங்களை செய்யணும். நம்ம கடைசி மூச்சு நிற்கும் வரை
சிரிப்பேன் சிரிப்பேன் சிரித்து கொண்டிருப்பேன் என்னிடம் சிரிக்கும் வெள்ளவரை ரசிப்பேன் ரசிப்பேன் ரசித்து கொண்டிருப்பேன் கடைசி மூச்சு நீக்கும் வரை அந்த மாதிரியா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளால் எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியுமோ தாங்கி நம்ம உடம்பைய மனசை இழுத்து பிடிச்சி தூக்கிண்டே வரணும். அப்படி வந்தோம்னா முடியாததுன்றது என்ன இருக்குது உலகத்தில்? எதுவுமே இல்லை. முயன்றால் முடியாதது இல்லை. எந்த நோய் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு நன்னா வந்துவிடலாம். எந்த கவலை இருந்தாலும் அதில் மீண்டு நன்னா வந்துவிடலாம். நல்லா இருக்கா அந்த கதை? பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.